எஸ்ஐஆர் ரிவிஷன் ஒவ்வொரு 20 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. கடந்த ரிவிஷன் 2002 2004 அப்போ நடைபெற்றது. 2002 2004 சிறப்பு வாக்காளர் பட்டி சரி செய்தது. அப்பொழுது திமுக மத்திய அரசின் அங்கமாக இருந்தது. என்டிஏ கூட்டணியில திமுக இருந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது திமுக சொன்னது, இந்த வாக்காளர் பட்டி சரி செய்வது மாநில அரசு தவறு செய்யலாம் என்று. ஜெயலலிதா அம்மையார் மீது குறை சொன்னார்கள் கலைஞர் அவர்களும் இதே ஸ்டாலின் அவர்களும். இப்பொழுது மத்திய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அதேதான், மாநில அரசு திமுக. இப்ப ஏன் இந்த குறைய சொல்றீங்க? நீங்க தானே இப்ப தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கிறீங்க. உங்களை மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா? ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே. மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது. உங்கள் அரசு அதிகாரிகள் வைத்து தானே இந்த பட்டியலை சரி செய்வார்கள். உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? போலி வாக்காளரை நீக்க வேண்டும். இல்ல உங்களுக்கு ஏதாவது தவறான கருத்து இருக்குதா? திமுகவுக்கு வேண்டாம்னு சொல்றீங்களா? இதை வச்சுதான் நீங்க இவ்வளவு தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறீங்களா? இறந்தவர் பேர் பட்டியலிருந்து எடுக்கணும். 2 வாக்குகள் வைத்திருக்கின்றவர்களை அவங்களை ஒரு வாக்கு நீக்கணும். இதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்டேன். தேர்தலுக்கு முன்புதான் நடத்தணும். இது இல்லாம தேர்தல் எப்படி நடத்த முடியும்? இது நடத்தினாதான் தேர்தல் நியாயமா நடக்கும். இதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம். ஈரோடு இடைத்தேர்தல் முன்பு பார்த்தா 44,000 பேர் போலி வாக்காளர்கள். ஆர்கே நகரில் 40,000 போலி வாக்காளர்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் 12,000 14,000 15,000 போலி வாக்காளர்கள் இருக்கிறார். இவங்களை வச்சுதான் ஏன்னா ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வி 500 வாக்குகள் 1000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 30-40 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள், தோல்வி அடைந்தார்கள். அப்போ அவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். திமுகவுக்கு என்ன பயம்? இதுல திடீர்னு ஏன் பயப்படுறீங்க? என்னன்னா இதை ஏதோ பிஜேபி செய்யறாங்கன்னு இவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காகத்தான் இந்த அரசியலை திமுக கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா தினம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது. 888 கோடி ரூபாய் நகராட்சி துறையில பொறியாளர்களும் அதிகாரிகளும் நியமனம் பண்ணுவதற்கு 2500 பேரை நியமனம் செய்வதற்கு 888 crore ஊழல் லஞ்சம் சொல்லிட்டு அமலாக்கத்துறை 250 பக்கம் குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறாங்க காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறைக்கு. சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல அங்க அனுமதி கொடுத்து கட்டப்பட்ட 2000 கோடி ரூபாய் ஊழல். மணல் கொள்ளையில 4800 கோடி ரூபாய் ஊழல். இந்த நெல் போக்குவரத்துல 200 கோடி ரூபாய் ஊழல். கனிம வள கொள்ளையில குறைஞ்சது 1000 கோடி ரூபாய் ஊழல் 3 தென் மாவட்டங்கள்ல. இப்படி டாஸ்மார்க்ல 1000 கோடி ரூபாய் ஊழல். அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல பழைய பாட்டில் விற்கிறதுல அதுல கிட்டத்தட்ட 10,000 கோடி ஊழல். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஊழல் 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 கொண்டு வர்றாங்க. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது. இப்போ அந்த கோபம் ஒரு அலையா இருக்கு. தேர்தல் நேரத்தில் அந்த கோபம் சுனாமியா மாறி படுதோல்வி திமுக அடைவார்கள். அதுல திசை திருப்புவதற்காகத்தான் இதுல வாக்காளர் பட்டியல், அந்த பட்டியல், இந்த பட்டியல் சும்மா வேணுமே அது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேற எதுவுமே கிடையாது. தேர்தல் நியாயமா நடக்கணும், அதுல மாற்று கருத்தை கிடையாது. அதுல இருக்கிற போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள் பேர் நீக்கப்படணும். 2 வாக்குகள் வைத்திருக்கிறவர்கள் நீக்கப்பட வேண்டும். இது ஏன் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியுது. தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம்னா ஏன்னு கேட்கிறேன். ஏன் போலி வாக்காளர் எல்லாம் இவங்க ஓட்டு வாங்கிட்டு அப்படி ஓட்டு போடலான்னு, போலி ஓட்டு போடலான்னு அந்த இடத்துல இருக்கிறாங்களா? போலி ஓட்ட போடுறவங்களை தான் இப்படி பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர் அவ்வப்போது அவதூறா பேசுறாரு. நீ வாப்போன்னு சொல்லிட்டு உரிமையில பேசுறாரு. 2 நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி, சென்னை நிகழ்ச்சியில கூட இந்த மாதிரி பேசியிருக்காரு.
பத்திரிகை நண்பர்கள் வந்து நிச்சயமா மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நியாயமான செய்திகள் நடுநிலையா செயல்பட வேண்டும் என்று அனைவருடைய எண்ணம் ஆக இருக்கிறது. பத்திரிகையாளரை நிச்சயமாக நாம் எல்லோரும் மதிக்க வேண்டும். நைட் வந்து அரூர்ல ஒரு சம்பவம் தாழ்த்தப்பட்ட சமூகம் வன்னியர் சமூகம் இணைந்து சேர்ந்த சம்பவம். அதாவது தமிழ்நாட்டில் 2 பெரிய சமூகம். ஒன்று பட்டியலின மக்கள், அடுத்தது வந்து வன்னியர் சமுதாயம். நான் இது உள்ள ஜாதி அரசியலுக்குள்ள நான் போல. இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. இந்த 2 சமூகங்களும் சேர்ந்ததுன்னா 40 விழுக்காடு மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் தொகையில் இருக்கிறார். ஆனால் இந்த 2 சமூகமும் ரொம்ப மோசமான சமூக நிலையில் இருக்கிறது. படிப்பு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றது இந்த சமூகம். குடிசையில் வாழ்ந்து கொண்டு வேலை வாய்ப்பு இல்லை, வளர்ச்சி கிடையாது, விவசாயத்தை நம்பி விவசாய கூலியை நம்பி இருக்கின்ற சமூகங்கள். இந்த 2 சமூகத்திற்கும் வளர்ச்சியின் அந்த திட்டங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஆட்சியும் கொண்டு வரல. குறிப்பா திமுக இதில் திட்டமிட்டு இந்த 2 சமுதாயத்தை பிரிக்க வேண்டும், பிரித்தால்தான் இவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும் என்று சூழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு, ஏன்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஏதோ திடீர்னு 30 ஆண்டு 40 ஆண்டு பிரச்சனைகள் கிடையாது. இது 200 300 400 ஆண்டுகளாக அங்க இருக்கின்ற பிரச்சனைகள், மற்ற சமூகங்களால் ஏற்படுத்த பிரச்சனைகள். 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது இருக்கு. தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து சமூகங்களுக்காக கட்சி. எங்களுடைய முன்னோடிகள் ஐடியல் லாக்ஸ், எங்களுடைய ஐடியல் லாக்ஸ் முன்னோடிகள் வந்து தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களும் தான். அவருடைய கொள்கை வழியில தான் நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்ல வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கிட்டுலாம் அது போகக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தில் நான் இப்போ மட்டும் இல்லை, முதல்ல இருந்து என்னுடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு, இனியும் அப்படி இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஏன்னா இதில் இந்த 2 சமூகத்திற்கும் அரசியல் அதிகாரம் வேண்டும். 40 விழுக்காடு மக்கள் தொகை உள்ள இந்த 2 சமூகங்களும் மற்றவர்களுக்கு கையேந்துகின்ற ஒரு சூழலில் இருக்கிறது. கையேந்துகின்றனா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, எங்களுக்கு படிப்பு கொடுங்க, எங்களுக்கு வேலை கொடுங்க, இப்படின்னு கையேந்துகின்ற சூழலில் காலகாலமாக இருக்கிறது. அரசியல் அதிகாரம் வந்தால் நிச்சயமாக அவர்கள் வேகமாக, இந்த 2 சமூகங்கள் வேகமாக முன்னே அந்த சூழல் வர வேண்டும். அந்த சூழல் வரக்கூடாது என்று குறிப்பாக திமுக சூழ்ச்சி செய்து இந்த 2 சமூகங்களுக்கும் இடையிலே சண்டையை மூட்டி விட்டு, இது இப்ப மட்டும் பார்க்கல, கலைஞர் காலத்திலே பார்த்துட்டோம், நம்ம மூட்டி விட்டு அரசியல பிரிச்சு சூழ்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதுதான் தவறு, அது வேண்டாம் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன்.